இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஊர் ஸ்பெஷல் பசியாறு. காயில் பக்கத்துல சில யூனிக்கான ரெசிபிஸ் இருக்கும். அந்த ரெசிபில இன்னைக்கு குறிப்பிட்ட சில ரெசிபிஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் வரும் சில நாட்கள்ல நிறைய காயில் பட்டம் ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காயில் பட்டணத்துல ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழியாப்பம். அது எல்லா ஊருக்குமே ஸ்பெஷல் தான் அப்படினாலும் காயில் பட்டணத்துல வெறும் நல்ல கட்டாயமா இது செய்யக்கூடியது. சோ இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 250 கிராம் எடுத்துக்க, முட்டை இதுல ஒண்ணு உடைச்சு ஊத்திங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நம்ம சேர்த்திருக்கோம். சீனி சேர்க்கும்போது இன்னுமே சாஃப்டா இருக்கும், டேஸ்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். சோ இதோட மஞ்சள் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக நான் சேர்க்கிறேன். இப்போ 250 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், அதுல இருந்து எடுத்த பால் எடுத்து வச்சிருக்கேன். சோ 1வது பால் 2வது பால் சேர்த்து எடுத்துருக்கோம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துங்க. மொத்தமா 1/4 கப் அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. சோ இது ரொம்ப கெட்டியும் இல்லாம ரொம்ப தண்ணியும் இல்லாம மீடியமா நம்ம கரைச்சு வச்சுக்கிறோம். இது பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல மிக்ஸில கூட நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அந்த கட்டி இல்லாம இருக்கும். சோ இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாவுல வந்து கட்டிப்படாம நல்லா கலந்து வச்சிருக்கோம். பாருங்க, நல்ல தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லிக்விடாவே இருக்குது. சோ இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படினா நம்ம ஊத்தும் போது நல்ல அழகா வரும். இந்த மாவு கரைசலோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்கிறேன். இது நல்ல வாசனையா இருக்கும். சோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து மைதா மாவுலையும் செய்யலாம், அரிசி மாவுலையும் செய்யலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துங்க. அதுல கொஞ்சமா கீ அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துங்க. இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேன்ல நம்ம ஊத்தும் போது பெர்ஃபெக்ட்டா நமக்கு கோழியாப்பம் வரும். சோ இது கொஞ்சமா ஓரமா ஊத்திட்டு நல்லா சுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்க, ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே குக் ஆயிடும். இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இத நம்ம திருப்பி போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இது உடனடியா நமக்கு ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துக்கு ஓர பகுதி பேன்ல ஒட்டாம கொஞ்சம் மேல தூக்குனாப்ல வரும். அந்த டைம்ல நம்ம அப்படியே எடுத்து பேனோட எடுத்து ஒரு தட்டுல கவுத்தி போட்டோம் அப்படினா ஒட்டாம நமக்கு வந்துரும். இது போல எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் அப்படினா சுவையான கோழியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்ததனால பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ இதோட கோழிக்கறி வச்சு சாப்பிடவும் ரொம்ப சுவையா இருக்கும். காலை உணவுல காயில் பட்டணத்துல இந்த மாதிரி கஞ்சி வகைகளும் நம்ம சேர்த்துப்போம். இதுல உலுவா கஞ்சி இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு 2 முறை தாராளமா சாப்பிடலாம். ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது. நம்ம சேனல்ல முதல்ல பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து. இந்த ஹெல்த்தியான கஞ்சி செய்யறதுக்கு சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். வீட்ல இருக்கக்கூடிய நம்ம அரிசி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி எதுவா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கேன். நல்ல பூண்டு, நல்ல பெரிய பூண்டா 2 எடுத்துக்கேன். வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் தாராளமா எடுத்துக்கலாம். சோ வாயு பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க பூண்டையும் வெந்தயத்தையும் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். அரிசியை 2 3 தண்ணி நம்ம அலசி எடுத்துலாம். இப்ப அதுல வேக வைக்கும் போது ஒரு கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. நல்ல கொலைய வேக வைக்கணும். அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. சோ இது கூட வெந்தயம், பூண்டு, அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கொலைய 4 விசில் வேக வச்சுங்க. சோ இது வேகிற டைம்ல நம்ம கருப்பட்டியை பாக காய்ச்ச போறோம். இது வந்து நம்ம இனிப்புல தான் செய்யறோம். சோ கருப்பட்டிக்கு பதிலா நீங்க சீனி எதுவுமே சேர்க்காதீங்க. அது சீனியை சேர்த்தீங்கன்னா அதோட சத்துக்கள் வந்து ஃபுல்லாவே போயிடும். கருப்பட்டியை கொஞ்சம் நல்லா இடிச்சிங்க, இல்லைன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சோ இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிடுவோம். ஏன்னா கருப்பட்டியில வந்து உங்களுக்கு தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால இதை காய்ச்சிட்டு பாக காய்ச்சணும் அப்படின்னா பதம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலா அடுத்த சிம்ல வச்சுட்டு நீங்க கிளறி விட்டு காய்ச்சினா போதும், கருப்பட்டி கரையும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற குக்கர் ஓபன் பண்ணுவோம். நல்லா மசிஞ்சு போய் இருக்குது பாருங்க. இதை நீங்க பிளெண்டர் வச்சோ அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. சாதத்தை நல்லா மசிச்சு விடுங்க. ஆறணும். அது கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஆறட்டும். வச்சு கடைஞ்சாலும் சரி, இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நல்லா நைஸா மசிச்சு எடுத்துருங்க. வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம மசிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். எல்லாமே நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு அடுப்புல வச்சு காய்ச்சுங்க. சோ இது கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தேங்காய் பால், அது தலைப்பாலும் சரி 2வது பாலும் நீங்க வந்து இதுல சேர்த்துக்கலாம். அதை எடுத்து ஊத்திடுங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சா இருக்கும். இப்போ லைட்டா சூடு ஏறிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது எப்போதுமே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே எடுத்து காமிக்கும். சோ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருப்பட்டியை இதோட வடிகட்டி ஊத்துவோம். ஏன்னா கருப்பட்டியில கொஞ்சம் தூசி இருக்கும். வடிகட்டி ஊத்திட்டோம் அப்படின்னா நல்லா தெளிவா கிளியரா இருக்கும். சோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கருப்பட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்த ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சீங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம கிண்டணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். சோ இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது கடைசியா நீங்க நாட்டுக்கோழி முட்டை இதுல ஒண்ணு உடைச்சு சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ஊத்திட்டே இன்னொரு கையால கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஒரே இடத்துல சேராம அது எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். உங்களுக்கு வாட வரவே வராது. சோ நாட்டுக்கோழி முட்டை இதோட நீங்க சேர்க்கும் போது ரொம்ப அதிகமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுவையான சத்தான கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ கால் பட்டம் சைடுல உலுவா கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஊர்ல கருப்பட்டி கஞ்சி அப்படின்றதையும் சொல்லுவாங்க. சோ இந்த ரெசிபி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டம்ளர்ல வச்சு குடிக்க கூடாது. ஒரு கப் நிறைய ஊத்தி அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமானது. பசியார்ல அல்லது நைட் டின்னருக்கும் நீங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். சோ கால் பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் சுதிரியா அப்படின்னு கடையில கிடைக்கும். உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா வீட்லயே நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சீட்ல மீதம் இருக்கிறத அப்படி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுதிரியா கடையில உங்களுக்கு பாக்கெட்டா கிடைக்கும். அதையும் வாங்கி வச்சுக்கலாம். அதோட காய்கறிகள் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. நான்வெஜ்ல செய்யறதா இருந்தா சிக்கன், மட்டன். நான் இன்னைக்கு மாசில செய்ய போறேன். பிரானும் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே சுவையா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் தூள், இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சோ இப்போ குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிங்க. மத்த காய்கறியோட நம்ம தனி மிளகாய் தூள், உப்பும் நான் கலந்து வச்சிருக்கேன். அப்படியே நம்ம குக்கர்ல சேர்த்தலாம். சோ இது ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட்ல இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நார்மலா பாஸ்தா இதெல்லாம் செய்வோம். இங்க வந்து சுதிரியா ரொம்ப ஃபேமஸ் இது. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. காய்கறி வதங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி இதுல சேர்த்திருக்கேன். சோ இது சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். காய்கறி வேக வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கர்ல வச்சு எடுத்துடலாம். இப்போ காய்கறி கால்வாசி பதத்துக்கு வெந்திருக்கு. சோ இதனால கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இதுல சுதிரியாவை நம்ம ஆட் பண்ண போறோம். சோ 1 கப் சுதிரியாவுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதுல சேர்க்கிறோம். சோ எக்ஸ்ட்ராவா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இதுல ஆட் பண்றேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுதிரியாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல கலவை நல்ல கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தா தான் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லியோட பாதி அளவுக்கு புதினா மட்டும் எடுத்து இதோட சேர்த்து நல்ல ஒரு 2 விசில் திரும்ப வேக வச்சிருங்க. நல்ல விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விசில் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கொலகொலன்னு இருக்கு. இது வந்து நல்ல கொலகொலன்னு இருந்தா தான் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். சோ இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எடுத்து வச்சிருக்க மாசி தூள் 2 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமா சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாசி சுதிரியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்.
கொழுக்கட்டை அப்படினாலே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா தான் நம்ம செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம இதுல பிரேக்ஃபாஸ்டா எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்டாலே போதும், நல்ல ஹெவியா இருக்கும். சோ அன்னைக்கு ஃபுல்லாவே நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். பக்கத்துல இந்த பசையாறு ரொம்ப ஒரு ஃபேமஸ். ஏன்னா இந்த மாவு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் ரெடியா. நிறைய பலகாரங்கள் இதுல நம்ம செய்யலாம். பிரேக்ஃபாஸ்டாவோ ஈவினிங் டிஃபன் எல்லாமே செய்யக்கூடியது இந்த மாவுல தான். சோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் நல்ல வெயில காய வச்சுட்டு மிஷின்லயோ அல்லது வீட்லயோ கொஞ்சம் கொரகொரப்பா திரிச்சு அதை வறுத்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் வீணா போகாது. சோ இந்த மாவுல நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கேன். கடையில வாங்குற மாவு பட்டு மாவா இருக்கும். இது கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும். ரொம்ப கொரகொரப்பா இல்லாம சின்ன ரவை அளவுக்கு இருக்கும். சோ இப்ப நம்ம அந்த மாவை எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இதுல சேர்த்திருக்கேன். சோ இந்த மாவோட கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வைக்கணும். இதே மாவு ரொம்ப நிறைய ஊத்தி தண்ணி ஊத்தாம கொஞ்சமா தேவைக்கு அப்படி கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொலகொலன்னு தண்ணி ஊத்தாம தேவைக்கு அப்பப்ப தெளிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1-2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சோ இது அரிசி மாவுன்றதுனால நமக்கு கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சிடணும். கொஞ்சமா சேர்க்கும் போது அந்த மாவோட பதம் நல்லதா இருக்கும். சோ பாருங்க நல்ல ஓரளவு சாஃப்ட்டா நல்ல சப்பாத்தி மாவு பதத்துல இருக்குது. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் 15 to 30 minutes ஓகே. சோ இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம உள்ள கூட வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ பாசி பருப்பு நான் ஒரு 1/4 கப் எடுத்துக்கேன். இத அலசிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஒரு அரை பகுதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். சில பேர் ஊற வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அரை பக்கத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இத நான் வறுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதிலேயே வேக வைக்கிறேன். அது வெந்தா போதும் நமக்கு. இத தனியா வடிகட்டிட்டு இதையும் தனியா நம்ம எடுத்து வச்சலாம். சோ இது மட்டும் பத்தாது. இன்னும் நிறைய நல்ல ஸ்டஃபிங் கொடுக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அக்ரோட் நான் இதெல்லாம் சேர்த்துக்கேன். சோ இது எல்லாத்தையுமே உரல்ல வச்சு இடிச்சு வச்சிங்க. இல்லைன்னா மிக்ஸில திரிச்சு வச்சிங்க. ஆனா ரொம்ப தூளாக கூடாது. 1-2 வாயில தட்டுற மாதிரி தட்டி வச்சிங்க. மிக்ஸில அரைக்கும் போது அது ரொம்ப தூளாயிடும். அதனால இது 1-2 இருந்தா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்றதால நம்ம உரல்ல தட்டிருக்கோம். சோ இதையும் தனியா நம்ம எடுத்து வச்சலாம். இப்போ உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் பிளைனா கூட இருக்கலாம். இது நட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது எனக்கு ஃபுல்லாவே எனர்ஜியா இருக்கும். இப்போ பருப்பு நமக்கு பாதி வெந்திருக்கு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சோ வேற என்ன இதுல சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பூ மெயின். தேங்காய் பூ இதுல 2 கப் அளவுக்கு எடுத்துக்கேன். துருவன தேங்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதுக்கு நல்ல ருசி கொடுக்கக்கூடியது. இது பேர் வட்டு புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா கல்பட்டியோ அல்லது சீனியோ நீங்க சேர்க்கலாம். இதையும் நம்ம தூள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேங்காவோட நம்ம வேக வச்ச பாசி பருப்பை நம்ம இதோட சேர்த்துறோம். இதோட நம்ம சீனியோ அல்லது கருப்பட்டி, நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள் இது மட்டும் சேர்த்து கூட நீங்க போடலாம். நான் இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா நட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். சோ நட்ஸ் ஆட் பண்ணும்போது அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப தட்டி வச்சிருக்கிற புட்டு வட்டுன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. இது நாட்டு சக்கரையோ அல்லது கருப்பட்டியோ நீங்க இதோட சேர்க்கும்போது ரொம்ப ருசியா இருக்கும். அது ரெண்டுமே இல்ல அப்படின்னா நீங்க சீனியை சேர்த்துக்கலாம். சோ இப்போ அது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவு பாருங்க 1/2 மணி நேரத்துல கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சோ இப்படி ஹார்டா நம்ம இருந்துச்சுன்னா மாவு நம்ம மடக்கும் போது அது விரிசல் விழும். அதனால கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கங்க. சோ கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு கையில உள்ளங்கையில வச்சு நல்ல ஒரு பெரிய உருண்டையா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் இட்லி பாத்திரத்திலயோ அல்லது இந்த மாதிரியான சட்டில ஸ்டீமர் உள்ள வச்சு நம்ம வேக வைக்க போறோம். இப்போ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சலாம். இதுல எதுவும் கிரீஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நார்மல் இட்லி தட்டுல கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் நல்ல கைகள்ல எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கங்க. இப்படி வரல ரொம்ப தண்ணி தொட்டிங்கன்னா மடக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். அதனால சின்ன அளவுக்கு உருண்டை செஞ்சு கையில நல்ல தட்டையா தட்டி வச்சுங்க. சோ அதுக்குள்ள நம்ம விருப்பப்பட்ட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்க நம்ம இதுக்குள்ள வைக்க போறோம். இந்த தேங்காய் பூ கலவை ஸ்வீட் கலவை நம்ம அதிகமா வைக்கும்போது தான் ருசி நல்லா இருக்கும். இல்லைன்னா மாவு மட்டும் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி மடக்கி பெருசா செய்வாங்க. வீட்ல எல்லாம் செய்யறது நம்ம பெரிய சைஸ்ல செய்வாங்க. இது என் கைக்கு பதற மாதிரியா இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அடக்கு கொலக்கட்டை அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஷேப்ல நம்ம பண்ணலாம். சோ விசில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி தொட்டு நீங்க மூடிடுங்க. இது கொலக்கட்டையாவும் உருண்டை பிடிச்சி உள்ள ஸ்டஃபிங் நீங்க நிறைய வைக்கும்போது தான் டேஸ்ட் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. சோ வெந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ இதை நம்ம பிளேட்ல வச்சு அப்படியே காலையில சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே ஹெல்த்தியான காயில் பட்டன் ஸ்பெஷல் புட்டு தாங்க. இந்த ஸ்பெஷல் புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் அப்படின்னா அரிசி மாவுல நம்ம செய்வோம். ஆனா இது நம்ம மரவள்ளி கிழங்குல செய்ய போறோம். இப்ப சீசன் இருக்கும்போது மரவள்ளி கிழங்கு நம்ம வாங்கி வச்சுட்டு இதுல புட்டு செய்யலாம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. மரவள்ளி கிழங்கு நல்லா அலசிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். வேக வச்சதை நல்ல மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதை துருவி நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப பச்சையா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா மேல உள்ள தோலை எடுத்துட்டு அதை நல்லா துருவிட்டு அந்த பால் எல்லாம் பிழிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா மேல உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு சிறிய பகுதி இருக்கும் பாத்தீங்களா அந்த கிரேட்டர்ல அந்த பகுதியை நீங்க எடுத்துங்க. இல்ல சின்ன பகுதியில துருவும் போது அப்படியே பாத்தீங்கன்னா பன்னீர் மாதிரி அல்லது சீஸ் மாதிரி நல்ல நைஸா வரும். சோ இப்படி எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி துருவி வச்சு அந்த மெல்லிசா துருவும் போது ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். இப்போ புட்டு மேக்கர்ல நம்ம வைக்க போறோம். எப்போது நம்ம போடுற மாதிரி அரிசி மாவு எதுவும் கலக்கல, வெறும் மரவள்ளி கிழங்கு மட்டும் தான். இதுல கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற அதையும் ரொம்ப டைட்டா நெருக்கி போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போட்டீங்கன்னா லூசா போடுங்க. அடுத்ததா நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் இந்த மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் அப்படின்ட்டு போட்டு ஃபுல்லா மூடிடுங்க. சோ இப்போ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம். கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு அதை மேல மூடிட்டு இந்த வெயிட் போடுற இடத்துல குக்கர்ல நம்ம மேல் பகுதியில வச்சலாம். பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்குது. உங்களுக்கு பக்கத்துல இருக்க பாத்திர கடையில நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ மேல வச்சு அடுப்புல ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேக வச்சு எடுத்துக்குள்ள மேல ஆவி வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த புட்டு மேக்கரை எடுத்து நம்ம புட்டு வெளியில எடுக்க போறோம். இதுக்கு கருப்பட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க மத்த சீனியை விட இதை மட்டுமே நீங்க சேர்த்துங்க. ஆரோக்கியமான புட்டு நமக்கு 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும். இது பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே ருசியா இருக்கும். காயில் பட்டம் ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இதுக்கு வெங்காயம் 2 ல இருந்து 3 எடுத்துங்க. கேபேஜ் ஒரு 1/4 கப் அளவுக்கும், கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கும், கீரை பொடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிங்க. மாசி தூள் இது 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவுக்கு, தேங்காய் பூ நல்ல ஒரு பாதி தேங்காய் துருவி வச்சிங்க. அரிசி மாவுல தான் நம்ம இந்த கொழுக்கட்டை செய்ய போறோம். பரு அரிசி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசியை நம்ம கடையில வாங்குறதா இருந்தா ரொம்ப பொடிசா இருக்கும். இது கொஞ்சம் பருவருன்னு பெருசா இருக்கக்கூடியது. சோ இதுல நான் 1/2 கப் அளவுக்கு பரு அரிசி மாவு எடுத்துக்கேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா நம்ம புட்டுக்கெல்லாம் செய்வோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய தண்ணி விடாம தேவையான அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் வருது. சோ அதை உங்க கைப்பதம் ஈரப்பதம் ஆற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும்.
ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அது வந்து கொழுக்கட்டை வேகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருங்க. கையை வச்சு பிசையும் போது தான் நமக்கு கரெக்டான பதம் தெரியும். ஸோ பிடிச்சு பார்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து கொலகொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது. ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் மீதி இருக்கிற கோஸ், கேரட், ரால் வச்சு இதில் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து காய்கறிகள் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். மாசித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கார தேவையான அளவுக்கு நம்ம கீரை பொடி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுமாதிரி தேங்காய் பூவும் நீங்கள் வந்து ஒரு பாதி மூடிக்கு மேலே சேர்த்துக்க எல்லாமே சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாசித்தூள் போட்டு நம்ம இறக்கிட்டா போதும். நமக்கு இந்த ஸ்டஃபிங் தான் வாடாக்கும் செய்வோம். அதே மாதிரி இந்த தக்கடி பண்ணிருப்போம், அதுக்கும் செய்யலாம். ஸோ இதை வந்து நம்ம ஊற வச்சிருக்க அந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதையும் வந்து கையால பிசையும் போது தான் உங்களுக்கு சரியான பதம் தெரியும். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கீரை பொடி, ஊறுகாய் பொடியும் செஞ்சுக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொடியை நான் இதோட சேர்த்திருக்கேன். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க காய்கறிகளோட செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. நீங்க காய்கறி தாளிக்கும் போது இதே மாதிரி தான் ட்ரையா தான் நீங்க வந்து அதை சேர்த்துக்கணும். ஸோ உங்க கைக்கு பிசையக்கூடிய அளவுக்கு பெரிய சட்டியா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். நான் மாத்திக்கிட்டேன். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் ஈவனா அந்த மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு காரம் தேவையான கீரை பொடியும் அதே மாதிரி உப்பும் தேவைக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஊரெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசா உருண்டை பிடிப்பாங்க. இதெல்லாம் இதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும். நம்ம வீட்டில் பாட்டிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய உருண்டையா ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருவாங்க. அதுவே வயிறு நிறைஞ்சிடும். எல்லா மாவுமே இதே அளவு ஒரே சைஸ்ல உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இதை ஸ்டீம் பண்ண போறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம இதை அடுக்கி வச்சலாம். ஸோ உங்களுக்கு மேலே ரொம்ப அடுக்கி வச்சிங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கேப் விட்டு கொஞ்சமா அடுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம மாசித்தூள் மட்டும் வச்சு சேர்த்து செஞ்சிருக்கோம். இது கூட ப்ரான் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையா இருக்கும். இல்லைனா காய்கறி மட்டும் போதும் அப்படின்னா கோசு, தேங்காய் பூ இதெல்லாம் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பரா ஸ்டீம் ஆகி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை. மாசி கொழுக்கட்டை காலையிலையும் சாப்பிடலாம், இல்லைனா நைட்டு டிஃபனாகவும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். நம்ம பார்க்கக்கூடியது காயல்பட்டினம் ஸ்பெஷல் வெள்ளாடை ஒத்தப்பணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாசியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நார்மல் எல்லா டிஷ்ஷுமே வந்து நம்ம அரிசி மாவுல தான் செய்வோம். ஸோ இந்த அரிசி மாவு பதம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல கடைசியாகவும் நான் சொல்லியிருக்கேன். இது தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு குட்டா அளவுக்கு எடுத்துருக்கேன். தேங்காய் உடச்ச தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இதோட துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சிங்க. முட்டை 1 சேர்த்துங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸா இருந்தா நீங்க ஒரு தேங்காய் கூட முழுசா எடுத்துக்கலாம். ஸோ அதுல இருந்து 2 கப் அளவுக்கு தலைப்பாலும் 2வது பாலும் சேர்த்து எடுத்தது 2 கப் அளவுக்கு எடுத்துக்க. சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட ஒரு முட்டையை உடச்சு ஊத்திடுங்க. ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தேங்காய் தண்ணியை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சுவை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தேங்காய் தண்ணியை கீழே ஊத்திடாம நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கையால வச்சு நம்ம பிசையும் போது தான் நமக்கு பதம் சரியா கிடைக்கும். இப்போ வந்து தேங்காவோட நல்ல முட்டையை அடிச்சு வச்சிருக்கோம். இதோட கொஞ்சமா அரிசி மாவு அதே மாதிரி துருவி வச்சிருக்க தேங்காவையும் இதோட சேர்த்தலாம். அரிசி மாவு இருக்கலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க தேங்காய் தண்ணியோ அல்லது நார்மல் தண்ணியோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்ல கைகளால பிசைஞ்சாதான் நமக்கு அதோட பதம் தெரியும். அப்படின்றதுனால தான் கையால பிசைஞ்சு விடுறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/2 hour மட்டும் அதை அப்படியே ஊற வச்சிருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க மாவோட பதம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பலகையிலயோ அல்லது தோசை தவால நம்ம கொஞ்சமா நெய் ஊத்தி இதுல வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை இதுல ஊத்தணும். இது வந்து கட்டியா தான் இருக்கும். இது அப்படி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ரொம்ப மெல்லிசா தகடு மாதிரி ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கனமா தான் இருக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் சுற்றி வர லைட்டாக முருகி இருக்கும். உள்ளேயும் நல்லாவே வெந்திருக்கும். அது சுற்றி வர நம்ம நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டலாம். ஸோ இது உடையாம பக்குவமாக கரெக்டான பதத்தில் உங்களுக்கு 2 பக்கமும் வெந்து லைட்டான கோல்டன் ப்ரௌன்ல இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம மாசி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான ஒத்தப்பணியம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா, மக்ரோனி இதெல்லாம் காயல்பட்டினம் ஃபுட்டோட சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா இது காயல்பட்டினத்தில் இதுக்குன்னு ஸ்பெஷல் பேர்லாம் உண்டுங்க. வெளியூர்ல மற்ற ஊர்ல எல்லாம் இதுக்கு பேர் வந்து பாஸ்தான்னு சொல்லுவாங்க, மக்ரோனின்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க. நான் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சேமியான்னு சொல்லுவோம், குடல் சேமியான்னு சொல்லுவோம், சுதுரியான்னு சொல்லுவோம். இந்த வகையில இந்த சங்கு சேமியாவும் எங்க ஊர்ல ஸ்பெஷல் தான். இந்த சங்கு சேமியாவுக்கு நம்ம பிரியாணி செய்யற மாதிரி குக்கர்ல செய்ய போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கு இதுல வந்து ரவை எல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே வாசனையா இருக்கும். ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2, பெரிய வெங்காயம் 2 இது எல்லாத்தையுமே பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துங்க. கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது 2 மேஜை கரண்டி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு இதையும் சேர்த்து அடுத்த ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் தக்காளி கூட போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பழுத்த தக்காளியா 3 ல இருந்து 4 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சங்கு சேமியாவை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது கடைகளில் பாஸ்தா, மக்ரோனி இதெல்லாமே கிடைக்கும். அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தனியா பாயில் பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்ல. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதுலயே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துங்க. கைமா வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்க. சிக்கன், மட்டன் இது கூட நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு. அடுத்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. இப்போ கறி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கறி வேக வைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்ல ஒரு விசில் 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓரளவு கறியும் வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நான் காயல் கறி மசாலா பவுடர் இதுல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். கார தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்ல ஒரு சூப்பரான பிரியாணி மணமோட இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் 1 கப் அளவுக்கும், தண்ணீர் வந்து 600 மில்லி அளவுக்கும் இதோட நான் சேர்க்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும், கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அப்படின்னா அதுல பாதி புதினா சேர்த்துங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சு சங்கு சேமியாவை நம்ம இதோட சேர்த்தலாம். சங்கு சேமியாவும் மக்ரோனி மாதிரி நல்ல கொலகொலன்னு வெந்தாதான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூடோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். இதோட சாப்பிடும்போது சங்கு சேமியா ரொம்பவே சுவையா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பனங்கிழங்கு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். பனங்கிழங்கு நம்ம அப்படியே தான் சாப்பிட்டுக்கோம். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது.
வேக வச்ச பனங்கிழங்கு கடைகளில் கிடைக்கும், அல்லது நம்ம காய்படத்தை பொறுத்த வரைக்கும் ரோட்ல கூறி கொண்டு வருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கோ. ஸோ அதுல இருந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிருக்கேன். மேல உள்ள நாரெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதோட எக்ஸ்ட்ராவா நான் பூண்டு சேர்க்கிறேன். பூண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்க போறோம். மிக்ஸி ஜார்ல நறுக்கி வச்சிருக்க பனங்கிழங்கு பொடிசா நறுக்கிறது அதையும் சேர்த்துக்கோம். இது கூட ஒரு பல் பூண்டு, கொஞ்சமா உப்பு, காஞ்ச வத்தல் ஒண்ணு, தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம உரல்ல தட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மிக்ஸில ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்காம கொஞ்சம் குறப்பா அரைச்சு எடுத்துங்க. இது ரொம்ப சாப்பிடும்போது விக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமா நல்லா அரைச்சு எடுத்துக்கோம். இது அப்படியே வேற ஒரு பவுல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட நெய் அல்லது தேங்காய் பால் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சுவையா இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் பிசையக்கூடிய அளவுக்கு அந்த விக்காம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து அதையும் ஒரே ஒரு முறை மட்டும் சுத்திட்டு நம்ம ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுருவோம். சின்ன சின்ன உருண்டையா அப்படிங்கிற ரொம்ப பெருசா இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது விக்கிற மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்ன உருண்டையா நம்ம செய்யும்போது சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இது வந்து நம்ம காரத்துல செய்யற மெத்தட்ல செஞ்சிருக்கோம். இது கொஞ்சம் இனிப்பா வேணும் அப்படின்னா உப்புக்கு பதிலா சீனி வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பனங்கிழங்கு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், சீனி கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஏலக்காய் பொடி கூட இதோட சேர்க்கலாம். மிக்ஸிலையோ அல்லது இடிச்சோ நம்ம பயன்படுத்தி தூள் பண்ணிட்டு அதையும் சின்ன சின்ன உருண்டைகளா பிடிக்கலாம். இது கூட நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சுவையா இருக்கும். காய் பட்டம் ஸ்பெஷல் பசியார் வகையில் இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அப்படியே வேக வச்சு கொடுத்துறோம் அப்படின்னா இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமான உணவா நம்ம இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போறோம். இதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா மண்ணு போக அலசி எடுத்துருங்க. இதை இட்லி பாத்திரத்துல நம்ம போட்டு வேக வைக்க போறோம். குக்கர்ல டேரக்டா போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மண்ணு இருக்கும், அது சீக்கிரமாவும் வெந்துடும். அதனால இட்லி பாத்திரத்துல நம்ம அலசிட்டு மேல வச்சு வேக வச்சா போதும். கத்தி வச்சு குத்தி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா அது வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதத்துல நம்ம இதை எடுத்துலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு உள்ள வந்து மஞ்சள் கலர்லயும் சில இடங்கள்ல கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கிழங்கு தான் கிடைக்கும். ஸோ இதை தோலை எடுத்துட்டு நம்ம இதை தனியா மசிச்சிடலாம். இந்த கிழங்கு நம்ம அதிகமா எடுக்கிறதுனால உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்குது. மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்குல நாட்டு சக்கரை இதோட நீங்க சேர்த்துங்க. அதுதான் சீனியை விட உடலுக்கு ஆரோக்கியமானது. ஸோ இதோட துருவன தேங்காய் பூ ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துங்க. எவ்வளவு சேர்த்தாலும் இது சுவை அதிகமா நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த கிழங்கு மஸ்டாச்சு இதை கொஞ்சம் நல்லா சேர்த்தாப்ல உருண்டை பிடிக்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. கைகளால பிசையும் போது அதோட பதம் வந்து நமக்கு சரியா தெரியும். இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல உள்ள சின்ன வாண்டுங்க முதல் கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியமான பழமையான ரெசிபி இது. இப்படி புதுசா செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிம்பிளா செய்யக்கூடிய புட்டு, அதாவது இப்ப நிறைய பேருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு புட்டு செய்ய தெரியாது. சோ அவங்களுக்கான மெத்தட்ல இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன். அரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துங்க. அரிசி மாவுன்றது பருன்னு இருக்கும். கொஞ்சம் அதை வீட்லயே அரைச்சு வச்ச மாவு. கடையிலையும் புட்டு மாவு ரெடிமேடா கிடைக்கும். சோ அந்த மாவு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க. ஜஸ்ட் 1 அல்லது 2 டிராப்ஸ் அளவுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் வரும். அது கொஞ்சமா ஈரப்பதம் பண்ற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இதோட பதம்ன்றது நம்ம பிசையும் போதே நமக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் உதிரியாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கையில பிடிக்கும் போது அது நம்ம ஒண்ணா சேர்ந்து வரும். கசக்கி விட்டு மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டுங்க. சோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கையில பிடிக்கும் போது நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு, நிறைய எல்லாம் சேர்க்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்தா போதும். வீட்லயே இந்த புட்டு மாவு ரெடி பண்றது எப்படின்னா ஜஸ்ட் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துங்க. அதை நல்லா அலசிட்டு காத்தார எண்ணெயில காய வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஈரம் போகட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸில நம்ம அரைச்சு எடுத்துறோம். கலர் மாறாம வறுத்து எடுத்து வச்சுட்டா நமக்கு மாவு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வேர் டைட் பாக்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு, அதாவது உங்களுக்கு அந்த பதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈரம் அதை உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் அதோடயே நம்ம குழல்ல போட்டீங்கன்னா அது ஒழுங்கா வராது. இப்படி ஒரு ஜல்லடையில வச்சு நம்ம சலிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். பெரிய கண்ணா இருக்கணும். அப்பதான் மாவு சீக்கிரம் விழும். அந்த மாதிரி சலிச்சு எடுத்து தனியா வச்சுங்க. இப்படி எல்லா மாவையும் சலிச்சு எடுத்து அந்த மேல உள்ள கட்டி மெட்டிலாம் எல்லாமே நீட்டா இருக்கும். பாக்குறதுக்கு மாவு நல்ல உதிரியா இருக்கும். தேங்காய் பூ ரொம்ப மெயின் இருக்கு. சோ தேங்காய் பூவை துருவி வச்சுங்க. சீனி அல்லது நாட்டு சக்கரை, இல்ல நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்கிறேன். சோ அதையும் வந்து இதோட தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். புட்டு செய்யற குழல்ல நீங்க வந்து இந்த மாதிரி நீட்டமா இருக்கும். இதுல சைஸ் வித்தியாசம் கூட வரும். இந்த மாதிரி பிளேட்டை நீங்க முதல்ல அதுக்குள்ள போட்டணும். அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுல துருவின தேங்காவை நீங்க ஒரு லேயர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரே அளவு சமமா வர மாதிரி பாத்துங்க. இதுக்கு நடுவுல நாட்டு சக்கரை கொஞ்சமா அழகுக்காக நான் சேர்க்கிறேன். இந்த லேயர் ஃபுல்லா ஒரே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூனா 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேருங்க. அது மாதிரி லேயரா போடும்போது நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. குறைஞ்சது 3 லேயராவது நீங்க போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று போட்டுட்டு கடைசியா தேங்காய் பூவும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கேன். அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுருங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல லேயர் கொஞ்சமா நான் போட்டதுக்கு ரீசன் ஆவியில வேக வைக்கும் போது கொஞ்சமா மெல்ட் ஆகி கீழே இறங்கும். அதனால நான் அதுல சேர்த்துக்க. நீங்க விருப்பப்பட்ட அந்த நடுவுல நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மாவு உள்ள வைக்கும் போதும் சரி, தேங்காய் உள்ள வைக்கும் போதும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா மேல தான் வைப்பேன். ரொம்ப திணிச்சு வச்சீங்கன்னா ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணீங்கன்னா வேகாது. அது லூஸ் அப்படி மேல மட்டும் போட்டா போதும். நம்ம ரொம்ப டைட்டா வச்சு மூடணும்னு அவசியம் கிடையாது. மேல தேங்காய் பூ போட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டு மூடிடலாம். மேல வந்து 3 ஹோல் இருக்கும். அது வழியா தான் ஆவி வந்து வெளியில போகும். இதுக்குனே ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க கீழே வேக வைக்கிறதுக்கு. அது இல்லாத பட்சத்துல நம்ம குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு, ரொம்ப ஃபுல்லா வைக்க கூடாது, பாதி அளவுக்கு தண்ணி விட்டு மூடிடுங்க. நம்ம வெயிட் போற இடத்துல அந்த ஹோல் கரெக்டா உள்ள போற மாதிரி வச்சு ஆவியில வேக வச்சோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள இது வந்து குக் ஆயிடும். அதை நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேல் பகுதியில மூடில இருந்து ஆவி வரும். இது நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சமா மெல்ட் ஆகி கீழே வந்துட்டு மேல பாத்தீங்கன்னா நல்லா ஆவி வெளியில வந்துருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் நீங்க லேயர்ல வச்சு பண்ணலாம். ரொம்ப ருசியா இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ அப்படியே வந்து வெளியே தள்ள முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை உள்வெளியா பேக் சைட்ல இருந்து நீங்க வெளியில தள்ளீங்கன்னா புட்டு வந்து வெளியில மெதுவா வரும். ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் பூங்கிறதுனால கொஞ்சம் உடைச்ச மாதிரி வந்திருக்கு. சோ கீழே உள்ளது எல்லாமே பாருங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால கலர் கலரா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமா நாட்டு சக்கரையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். காய் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு மாவு, சீனி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ். மோஸ்ட்லி நிறைய பசியார் செய்யறதுக்கு மெயினா அரிசி மாவு தேவை. அதாவது பழம் அரிசி மாவு நாங்க பயன்படுத்தும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை அரிசி ஒரு 2-3 கிலோ வாங்கி வச்சுங்க. அதை நல்லா 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துருங்க. அலசிட்டு ஈரத்தை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணி மேல வச்சு காய வச்சிடுங்க. ஒரு 6 நாள் காஞ்சா போதும். ஃபேன் கடியில கூட நீங்க காய வைக்கலாம். கொஞ்சமா இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸிலே அரைச்சு எடுக்கலாம். இல்ல கடையில போற ரவ ஸ்டேஜுக்கு அரைச்சு எடுத்து வச்சிங்கலாம்.
ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சட்டியில போட்டு லைட்டா வறுத்து அதை காத்து போகாம ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுல நிறைய பதார்த்தங்கள் நம்ம செய்யலாம். இப்போ அந்த மாவு வச்சு நம்ம சிம்பிளா சீனி மாவு எப்படி செய்ய போறோம், ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அரிசியில ஒரு குட்டா எடுத்துங்க, அதுக்கு 2 தேங்காய் பால், தலைப்பாலும் எடுத்துங்க, 2வது பாலும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. 15 to 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு சல்லடையில நம்ம வந்து அதை தேய்ச்சி கட்டி இல்லாம அதை முதல்ல சலிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம சலிச்சு வச்ச மாவை வெறும் சட்டியில போட்டு வறுக்க போறோம். அப்படியே மொத்தமா கொட்டி வறுக்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வறுக்கணும். இப்ப சட்டி கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமா மாவு போட்டு வறுத்துடுங்க. அது கொஞ்சம் நல்லா வறுபட்ட வரும்போது மீதி இருக்கிற கொஞ்சம் மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துங்க. வறுபடாம கொஞ்சம் கொஞ்சமா வறுக்கணும். அதுதான் வந்து கொஞ்சம் பக்குவமா வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகணும். காயல்பட்டினம் கீழே பக்கம்லாம் இந்த மாவை வந்து செஞ்சு எப்போதுமே ரெடியா வச்சிருப்பாங்க. இது சீனி போட்டு வச்சுட்டா சீனி மாவு, ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வெறுமனையாவும் நம்ம சாப்பிடலாம், அது வாழைப்பழத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். இப்போ இந்த குட்டான் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த குட்டான் அளவுக்கு அது 1/2 கிலோ பிடிக்குது. அதுக்கு 2 தேங்காவோட தலைப்பாலும் 2வது பாலும் நம்ம எடுத்து அதில் ஊற வச்சுட்டு பிறகு இதில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். கொஞ்சம் மெதுவாக தான் வறுக்கணும். கொஞ்சம் ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகும். ஒரே டைம்ல மொத்தமாகவும் வறுக்கக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நம்ம வறுத்துட்டு இருக்கோம். பாருங்க கலர் நல்ல செம்மண் கலருக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் சிலர் விருப்பப்பட்டா என்ன செய்வாங்கன்னா நெய் சேர்ப்பாங்க. ஒரு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நெய் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் இதில் சேர்க்கல, அது விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு இருந்த இந்த அரிசி மாவு இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லாவே முறு முருன்னு இருக்கும். கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வறுபட்டுருக்கும். இதை எடுத்து நம்ம இன்னொரு சட்டியில போட்டுறோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எல்லாத்தையும் ஒரு பக்கமா சேர்த்துட்டு 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சீனி இதில் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டா இந்த சீனி சேர்த்துங்க, இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுல நம்ம சூடு இருக்கும்போதே நம்ம இதில் சீனி சேர்த்தணும். ஆறுனதுக்கு அப்புறம் இதில் சீனி சேர்த்தீங்க அப்படின்னா இதோட ஒட்டவே ஒட்டாது. ஸோ சூடு இருக்கும்போதே சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல விரவி ஒரு காத்து போகாத டப்பால போட்டு வச்சிருங்க. இது நம்ம வந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லாவே இருக்கும். அதனால தான் நெய் வந்து சில பேர் ஊத்தினா உடனேயும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் சேர்க்காதனால நம்ம எவ்வளவு நாள் வேணா வச்சு சாப்பிடலாம். இந்த சீனிமாவை அப்படியே பவுல்ல வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தோட கொஞ்சமா நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். காலைல கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே போதும், நல்ல வயிறு ஃபுல் ஆயிடும். இது கல்யாண நேரத்திலும் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது டின்னருக்கோ சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது அரிசி மாவுல நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள். 1 கிலோ பச்சரிசி மாவு இதில் எடுத்துருக்கோம். இதில் தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். இதில் வந்து நிறைய நம்ம செய்யலாம். இப்போ வந்து கறி எடை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் 1 துருவுனது. இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்மே வேண்டாம். இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ ருசியா இருக்கும். அதாவது புது மாப்பிள்ளை கல்யாணம் மாப்பிளைக்கு மறுநாள் பொண்ணு வீட்டில் காலைல மெயினாக டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க. பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட கீரைப்பொடி சிகப்பு வத்தல், சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சமா வறுத்துட்டு மிக்சியில நம்ம அரைச்சி எடுத்துடணும். இது மாவோட நம்ம மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. கீரைப்பொடின்றது நான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபியில நம்ம சேர்த்துப்போம் கீரைப்பொடினா என்னன்றது. இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது நம்ம வாடகை கடக்கும் கிலோ பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான். கொலக்கட்டைக்கு இதே மெத்தட் தான், தக்காளிக்கும் இதே மெத்தட் தான். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் டர்ன் ஆன உடனே நம்ம தூவி வச்சிருக்கிற தேங்காவை இதோட சேர்த்துருங்க. அதுவும் கொஞ்சம் கலரிட்டு அதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமா உங்க கார தேவைக்கு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கீரைப்பொடியிலையும் நிறைய காரம் இருக்கும். காஞ்ச வத்தல், சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டுக்கிறதுனால காஞ்ச வத்தலோட அளவு கூட இருக்கும். அதையும் சேர்த்து இதோட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இந்த ஒரு அடக்கத்தை மட்டும் நம்ம கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நிறைய வெரைட்டி வந்து நம்ம செய்யலாம். கொலக்கட்டையிலேருந்து ஆரம்பிச்சு கரியடை, ரால் கொலக்கட்டை, ராலடை, இது வந்து ஸ்டஃப் வந்து ரொம்ப மெயின். இதே தான் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்ம கரியடை பண்ணுறதுனால நார்மலாக நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற மாதிரி கறியை தேங்காய் வேணும்னு அவசியம் இல்லை. மிச்சம் இருந்த கறியை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கறியை ஆக்கி வச்சிருக்கோம். 1 கிலோ கறிக்கு 300 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் கறி விடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்க தேங்காய் பாலோட ஊற வச்சிருக்கிற அரிசி மாவுல சேர்க்கிறோம். தேங்காய் பாலுங்கிறது தலைப்பாலும் எடுத்துங்க, தண்ணியும் சேர்த்து 2 தேங்காயோட பாலை நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட 2 முட்டை கொஞ்சம் தனியாக அடிச்சுட்டு அதையும் இதோட நம்ம கலக்க போகிறோம். சிலர் அரிசி மாவோட தண்ணியை மிக்ஸ் பண்ணுவாங்க. தண்ணியை விட நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் தண்ணி அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் ருசி கொடுக்கும். இப்போ இதோட முட்டையை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கறியை வந்து நம்ம போன்லெஸ்ன்றதுனால அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துருவோம். ரொம்ப பேஸ்ட் ஆக்குனீங்கன்னா அந்த கறி வந்து வாயில தட்டுப்படாது. கொஞ்சம் கொறுகுறுப்பா ஆனால் எல்லாமே அரைஞ்சிருக்கணும். அந்த கறியும் அரைச்சி அந்த குழம்பையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம தேங்காய் பால் அரிசியோட சேர்க்கும் போது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போதைக்கு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி தேவைக்கு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துங்க. பாருங்க பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் அல்லது பொரிக்கும் சட்டியில் இல்லை நார்மல் தோசை தவா அதுலேயே நம்ம இதை வந்து சுடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதெல்லாம் நம்ம இதில் போட்டுவோம். இங்கே பாருங்க போடும்போது இப்படி தான் மெத்தட் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரிச்சு விடணும். ரொம்ப தோசை மாதிரி எடுத்து ஊற்றலாம் முடியாது. இது கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சு பொரிஞ்சிட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருக்கும், ஆனால் உள்ள வேகாது. அதுக்கப்புறம் ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டீங்கன்னா கறியடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கறி. மிஞ்சிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. காய்பட்டம் ஸ்பெஷல் உணவுகள் தொகுப்பான இன்னைக்கு பார்த்துக்கோம். இதே மாதிரி காய்பட்டம் ஸ்பெஷல் உணவுகள் இனி வரும் நாட்களில் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.